ஹாய் காய்ஸ், பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. நம்மளுடைய உடல் இறந்ததுக்கு அப்புறம் என்னவாகும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் எடுத்து போயிட்டு பதிப்பாங்க, இல்ல எரிப்பாங்க, அப்படிதானே தெரியும். ஆனா அழியாததுன்னு ஒண்ணு இருக்கு நம்மளுடைய உடம்புல, நம்மளுடைய ஆத்மா. இந்த ஆத்மா தான் உங்களை ஜென்மம் ஜென்மமா உங்களை பிறப்பெடுக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அழியாதது நம்ம ஆத்மான்னு சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதிகமா பாவம் பண்ணாலும் மறுபிறவி எடுப்போம், அதிகமா புண்ணியம் பண்ணாலும் மறுபிறவி எடுப்போம். புண்ணியம் பண்ணா ஏன்பா மறுபிறவி எடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான விளக்கம் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க ஒரு நல்லது செய்யும் பொழுது நான் தான் பண்ணேன், நான் தான் கொடுத்தேன், இப்படி நான் சொல்லி செய்யும் பொழுது அப்ப அந்த புண்ணிய கர்ம வினை உங்களுக்குள்ள தங்கிடும். அப்போ நான் புண்ணியம் பண்ணும் பொழுது எப்படிதான் செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, இதை நான் பண்ணல, இறைவன் உங்களுக்கு பண்ண சொல்லி இருக்காரு அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அந்த புண்ணியம் உங்ககிட்ட இருக்காது, அது இறைவன் கிட்ட போய் சேர்ந்துடும். அப்ப நீங்க இறைவன் கிட்ட கலக்குறீங்க. புண்ணியமும் ஜீரோவா இருக்கணும், கர்மாவும் ஜீரோவில் இருக்கணும். அப்பதான் நீங்க அந்த முக்தின்ற ஸ்டேட்டுக்கு அடையிறீங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது, இந்த தற்கொலை பண்ணிக்கிட்டு இறக்குறாங்க இல்ல ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா என்னவாகும்னு சொல்லிட்டு பிளஸ் இயற்கையா அதிகமா பாவம் பண்ணி செஞ்சுட்டு எப்படி இறப்பாங்க, கடவுளை எப்படி அடையிறாங்கன்னு நான் ஒண்ணா சொல்லிட்டு வரேன். அதிகமா தற்கொலை பண்ணிக்கிட்டு இறக்குற ஆத்மா என்னவாகும்னா, அதாவது இயற்கை முறையில இறந்திருந்தா கூட ஆத்ம உலகத்துல அவங்கள மன்னிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சித்தர்கள் சொல்லிட்டு போன விஷயங்க, ஒண்ணா சொல்றேன் பாருங்க. ஆத்ம உலகத்துல மன்னிச்சிருப்பாங்க. தற்கொலை பண்ணிட்டு இறந்த ஆத்மா உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அது துடிக்குமா திருப்பி உடலுக்குள்ள போக. அதாவது அதுக்கு ஆசை அதிகமா இருக்கும்ல, தன்னிறைவு அடைஞ்சிருக்காது. இந்த உலக பற்றிலையும் எல்லாத்துலயும் அந்த ஒரு ஆசை இருக்கும். அதனாலதான் போனதாலதான் அது தற்கொலை என்ற ஒரு நிலைமைக்கே போனது காரணம். அப்ப அந்த உடம்புக்குள்ள போக துடிக்குமா, துடிக்கும் பொழுது அந்த உடல்ல போக முடியாத அதால அதுக்கு காரணம் என்னன்னா, அதை சுத்தி இருக்கிற கர்ம வினை, மேல இருந்த அசுரர்கள் துன்புறுத்தி இழுத்துட்டு போவாங்க ஆத்ம உலகத்திலுக்கு. இப்போ குருமார்கள், இப்ப நம்ம பூமியில எப்படி குருமார்கள் இருக்கமோ அதே மாதிரி ஆத்ம உலகத்துல குருமார்கள் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா, நீ தற்கொலை பண்ணாம இருந்தா உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம் இப்படி இருந்திருக்கும். ஆனா நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்ட, அதனால உனக்கு மறுபிறவின்றது அவங்களுக்கு உடனே கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஆத்ம உலகன்றது ஒரே ஃபுல் இருட்டா இருக்கும். அப்ப அந்த ஒரு ஆத்மாவை தனியா தவிக்க விட்டுருவாங்களாம். நீ 500 வருடம் 1000 வருடம் அவங்க செஞ்ச கர்ம வினைக்கு ஏற்றால் போல் அந்த ஆத்ம உலகத்துல தவிக்க விட்டுருவாங்க. அப்போ ஃபுல்லா இருட்டா இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம பூமியில ஒரு வீடு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் தனியா ஒரு 2 நாள் தனியா இருந்தாலே நமக்கு எப்படி இருக்கு? சாப்பாடு தண்ணி எல்லாம் அவங்களுக்கு எதுவும் தேவைப்படாது. 2 நாள் தனியா இருந்தாலே நமக்கு எப்படி இருக்கு? 500 1000 வருட கணக்குல அந்த ஒரு ஆத்மா தன்னந்தனியா ரொம்ப நரக வேதனைய அனுபவிக்குமா. அப்ப எப்பவாவது ஒரு நாள் குருமார்கள் நீ பண்ண தப்ப உணர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கர்மவினை கேட்டுறாரு போல் அவங்களுக்கு முதல்ல ஜென்மம் என்னவா கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணுவாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டு இறக்குற ஆத்மா என்னவாகும்னு சொல்லிட்டு, இயற்கையா இறக்குறவங்களோட ஆத்மா என்னவாகும் அதிகமா பாவம் பண்ணின்னு கேட்டீங்கன்னா, இப்போ திருமந்திரத்துல திருமூலர் ஐயா அழகா 2 லைன்ல சொல்லிட்டாருங்க. வார்த்தைய நல்லா கவனிங்க. அதிகமா பாவம் பண்ணனா மலத்துல ஊறக்கூடிய புழுவாக பிறப்பாய் அப்படின்னு திருமந்திரத்துல சொல்லிட்டாரு. இத நான் சொல்லல, திருமூலர் ஐயா சொல்றாரு. அதிகமா பாவம் பண்ணனா மலத்துல ஊறக்கூடிய புழுவா கூட பிறப்பனு. அப்போ வாழும் பொழுது எப்படிப்பட்ட பாவம்னா அது, இப்ப நீங்க வாழ்றீங்க, யாருக்கும் ஒரு நல்லது பண்ணாம பேராசையோட நான் எனக்கு 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 பணம் பணம், அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது, இவன் நாசமா போகணும், இவனுக்கு கை உடையணும், இவனுக்கு கால் உடையணும், அடுத்தவனை கொல்லணும், அடுத்தவனை வெட்டணும், இந்த மாதிரி எல்லாம் துடிக்கிற ஒரு ஆத்மாவோட நிலைமை ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். ரொம்ப கொடூரமா இருக்கும். அவங்க இது ஒரு மனிதனா பிறக்கிறதுக்கே அவங்க பல ஜென்மங்கள் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ மனிதனா அவனுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மனித உடல் கொடுத்தது நம்மளுடைய கர்ம வினையை கழிக்கிறதுக்கு தான். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம பிறக்கும் பொழுது எல்லாரும் மனிதனா பிறக்கிறது இல்லை. முதல்ல ஒரு 2 அறிவு ஜீவனா பிறகுறோம்.
ஒரு புல்லாகவோ இந்த மாதிரி 2 அறிவு புல்லாகவோ அடுத்து 2 அறிவுல இருந்து 5 அறிவுக்கு வரும். 5 அறிவு ஜீவன் என்ன? பறவைகள், விலங்குகள், இதை பிறகுறோம். அப்போ இத்தனை ஜென்மம் எடுத்துதான் நமக்கு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. அவ என்ன சொல்றாங்க? அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிதுன்றாங்க. அப்போ இந்த எல்லா ஒரு ஜென்மம் எடுத்துதான் இந்த மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த மனித பிறவி ஒருத்தன் உபயோகப்படுத்த தெரியாதவன் அவன் நரக வேதனைய அனுபவிப்பான்டா. ரொம்ப ஒரு துன்புறு, அதாவது ரொம்ப அடுத்த ஜென்மத்துல ரொம்ப துன்பப்பட்டு சாவுற ஒரு உயிரினமா பிறப்பான்னு சொல்றாங்க. ஸோ இதுதாங்க இயற்கையா இறக்குறவங்களுக்கு அதிகமா பாவம் பண்ணி இயற்கையா இறக்குறவங்களோட நிலைமை. அது இப்போ பாவம் 0ல இருக்கு, கர்மாவும் 0ல இருக்கு. புண்ணியம் பண்ணும் பொழுதும் இது இறைவன் தான் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கண்டிப்பா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உடல்ல இருந்து அவங்க பிரியும் போது கூட எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இந்த பந்தத்துல இந்த உலக வாழ்க்கையில பற்று இல்லாம நான் உன்னுடன் கலைக்கணும் இறைவா அப்படின்னு உயிர் பிரியும் போது அவங்களோட ஆத்மா அமைதியா சாந்த நிலையில அந்த இறைவனே அவங்க கிட்ட அவங்களோட கலந்துடுவாங்க, இறைவனுக்குள்ள கலந்துடுவாங்க. இதுதாங்க நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நடக்கிற உண்மை. ஸோ இந்த வீடியோல பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.